أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்துஹு. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே, அல்லாஹ்வின் அருளும் அன்பும் பொழிவிக்கக்கூடிய இந்த ரமலான் மாதத்தில் அல்லாஹ்விற்காக பசித்திருந்து தாகித்திருந்து நோன்பு நோற்றவர்களாக நாம் எல்லாம் இந்த ரமலான் மாதத்தை கடந்து செல்கின்றோம். இதில் நபித்தோழர்களும் தியாக வரலாறும் என்ற தலைப்பு இங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் அருளால், அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையினால் வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வணங்குவதற்கு தகுதியானவன் அல்லாஹ் மட்டும்தான் என்ற இந்த ஓரிரை கொள்கையை அல்லாஹ் நமக்கு வழங்கியிருக்கிறான் என்றால், இந்த மார்க்கம் நம்மளுக்கு கிடைப்பதற்கு பல்வேறு தியாகங்களை, பல்வேறு சிரமங்களை நம்முடைய முன்னோர்கள் அடைந்து இருக்கின்றார்கள். அதில் குறிப்பாக அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்தில் வாழ்ந்த நபித்தோழர்கள் இந்த மார்க்கத்திற்காக எண்ணற்ற தியாகங்களை, பல்வேறு சிரமங்களை எல்லாம் அடைந்து இந்த இஸ்லாத்தை நமக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார்கள் என்றால், அந்த அளவுக்கு அந்த மார்க்கத்திற்காக பாடுபட்டிருக்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலகட்டத்தில் அல்லாஹ்வின் தூதர் அவர்கள் ஒரு தனி ஆளாக இருந்து இந்த மார்க்கத்தை மக்களுக்கு எடுத்துரைத்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சூழலில், ஆரம்ப காலகட்டத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நபித்தோழர்கள் அல்லாஹ்வின் தூதரவர்களுக்கு மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தாங்க. அதனால தான் இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தையே உருவாக்க முடிந்தது. அந்த அளவுக்கு அவர்களுக்கு பக்கபலமாக இருந்து பல தியாகங்களை செய்திருக்கிறாங்க. அப்படி தியாகங்கள் செய்து இந்த மார்க்கத்தை கொண்டு வந்து சேர்த்ததில் பார்த்தீங்கன்னு சொன்னால், மார்க்க பிரச்சாரத்தை அல்லாஹ்வின் தூதரவர்கள் எந்த அளவுக்கு செய்தார்களோ அதுபோன்ற அல்லாஹ்வின் தூதருக்கு உறுதுணையாக இருந்து கொண்டு மார்க்கத்தை எடுத்துரைத்த நபித்தோழர்களும் இருக்கிறாங்க. அப்படி எடுத்துரைத்ததனுடைய விளைவு தான் இன்னைக்கு நம்ம இந்த சத்திய மார்க்கத்தை சுவாசித்து கொண்டு நாம் நேரிய வழியில் இருந்து கொண்டிருக்கிறோம். நம்ம அப்படி இருக்கும்போது முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்க்கை வரலாறை நீங்கள் எடுத்து பார்த்தால், அவர்கள் எந்த அளவுக்கு இந்த மார்க்க பிரச்சாரத்தில் அவர்கள் தன்னை ஈடுபடுத்தி கொண்டாங்க, எந்த அளவுக்கு அறிவுபூர்வமாக மார்க்க பிரச்சாரத்தில் செயல்பட்டிருக்கிறாங்க, அந்த மார்க்கத்தின் மீது எந்த அளவுக்கு பற்று கொண்டவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்பதை அவருடைய வாழ்க்கை வரலாற்றில் நம்ம பார்க்கும்போது, படிக்கும்போது தெரியக்கூடிய ஒன்றாக இருக்கு. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் மதீனாவுக்கு அல்லாஹ்வின் தூதர் ஹிஜ்ரத் செய்து வருவதற்கு முன்பாக உமைர் ரலியல்லாஹு மூலமாக இந்த மார்க்கத்தை தெரிந்து கொண்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதன் பிறகு மார்க்க பிரச்சாரத்தை தன்னுடைய சமுதாய மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்திருக்கிறாங்க. அப்படி சேர்த்ததில் பார்த்தீங்கன்னு சொன்னால் எந்த அளவுக்கு அவருடைய மார்க்க பிரச்சாரம் அறிவுபூர்வமாக இருந்ததுன்னு பாருங்களேன். பனு சலாமா கோத்திரத்தை சார்ந்த முக்கிய தலைவர் ஒருத்தர் அம்ர் பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அவர்கள், இவர்கள் பிற்காலத்தில் இஸ்லாத்தை அதன் பிறகு ஏற்றுக்கிட்டாங்க. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹுடைய அந்த மார்க்க பிரச்சாரம் அவர்களை ஈர்த்து அதன் பிறகு உண்மை கடவுள் எது என்பதை அவர்கள் அறிந்து கொண்டதன் நிலையில் பின்னாடி இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ இவங்க பனு சலாமா கோத்திரத்தை சார்ந்த அம்ர் பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறாங்கன்னு சொன்னால், சிலையை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. அந்த காலகட்டத்தில் உயர் ரக மரத்தில் செய்யக்கூடிய மனாஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு சிலையை வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்குரிய அந்த நடவடிக்கைகளை தினந்தோறும் பார்த்தா அந்த மனாஃப்ன்ற அந்த சிலைக்கு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், நறுமணம் பூசி அவர்களுக்கு அந்த சிலையை தினந்தோறும் என்ன பண்ணுவாங்க, பட்டாடை அணிந்து அழகு பார்த்து அதை வணங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கும்போது இவர்களுக்கு இந்த சிலை வணக்க வழிபாடுகள் சம்பந்தமாக இவர்களுக்கு நம்ம புரிய வைக்கணும். இதில் எந்த ஒரு ஆற்றலும் இல்லை என்பதை அவர்களுக்கு தெரிய வைக்கணும், இதுக்கு எந்த சக்தியும் இல்லை என்பதை அவர்களுக்கு நம்ம தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவங்களுடைய மகனார் அம்ர் பின் ஜமூஹ் ரலியல்லாஹு அவருடைய மகன் 3 பேரும் சேர்ந்து முஆத் பின் ஜபலோடு அவர்கள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அவர்கள் வணங்கக்கூடிய அந்த சிலையை கொண்டு போய் முதல் நாள் இரவில் என்ன பண்ணுறாங்கன்னா, வெளியில் ஒரு குப்பை தொட்டியில் போட்டுட்டு வந்துடுறாங்க. குப்பை மேட்டில் போட்டு அங்கே மறுநாள் பார்க்குறாங்க வீட்டில் அவர் வணங்கக்கூடிய அந்த சிலையை காணோம். ஏன்டா சிலையை காணோம் அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு அவங்க போய் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வெளியில் போய் தேடுறாங்க. ஒரு குப்பை மேட்டிலேருந்து கண்டெடுத்து
வந்து ரொம்ப கோபமுற்றவர்களாக கதறி கொண்டு வந்து திரும்பவும் அவர்கள் ஆரம்பத்தில் எப்படி செய்வாங்களோ அதை நல்லா கழுவி அதுக்கு நறுமணம் பூசி பட்டாடை அணிவித்து திரும்ப பூஜித்து என்ன பண்ணுறாங்கன்னா வைக்கிறாங்க. 2வது நாளும் அதே மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கொண்டு போய் இன்னொரு இடத்துல போட்ட இடத்துல இல்லாமல் மறு இடத்துல கொண்டு போய் அதே மாதிரி மறுநாள் இரவு அந்த மூவரும் சேர்ந்து மூவாத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களும் சேர்ந்து கொண்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதை மறுபடியும் ஒரு குப்பமேட்டில் போய் போட்டு வந்துடுறாங்க. இப்படி போட்டு வந்த பிறகு மறுநாள் வந்து பார்க்குறாங்க, இன்னும் அவர்களுக்கு கோபம். காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா சிலையை காணும்னு சொன்னோடனே ரொம்ப கோபமுற்று கத்தி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இந்த செயலை செஞ்சது யார், கிடைச்சா நான் சும்மா விட மாட்டேன், அவங்க அப்படி பண்ணிடுவேன் இப்படி பண்ணிடுவேன்னு கோவப்பட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் கத்திட்டு மறுநாளும் அதே மாதிரி கழுவி அதுக்கு நறுமணம் பூசி பட்டாடை அணிஞ்சு அதற்கு வணங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அடுத்த நாள் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் 2வது நாள் அவர்கள் இப்படி தொடர்ச்சியாக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு கோபப்பட்டுட்டு ஒரு வாளையும் கொண்டு வந்து வச்சிடுறாங்க. அந்த சிலையில் ஒரு வாளை மாட்டி விட்டு சொல்கிறாங்க, சிலைகிட்ட சொல்கிறாங்க, இதே மாதிரி ஒன்று தினந்தோறும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க, யாரும் தெரில, கிடைச்சா சும்மா விட மாட்டேன். அதே நேரத்தில் அவர்கள் வந்தால் அவர்கள் இந்த வாளை வச்சுட்டு அவங்க வந்தாங்கன்னா உன்னை யாராவது இப்படி பண்ணுறதுக்கு வந்தாங்கன்னு சொன்னால் சும்மா விட்டுறாத, இந்த வாளை வைத்துக்கோன்னு சொல்லி அதை வாளை மாட்டி விட்டுட்டு போகிறாங்க. அடுத்த நாள் அந்த வாளையும் சேர்த்து கொண்டு போய் குப்பமேட்டில் போட்டு ஒரு செத்த நாய் பக்கத்தில் போட்டுட்டு வந்தால் 3வது நாள் பார்க்குறாங்க, காணோம். எங்கடா இது இப்போது காணோமே அப்படின்னு சொல்லி ஆச்சரியப்பட்டு போய் திரும்பவும் ரொம்ப கஷ்டப்பட்டு தேடி போய் அதை போய் பார்க்குறாங்க. ஒரு செத்த நாய் பக்கத்தில் கிடக்கு, வாளோட கிடக்கு. அது இருக்கக்கூடிய அந்த அலங்கோலத்தை பார்த்து அப்படியே யோசிக்கிறாங்க, சிந்திச்சு பார்க்குறாங்க. அந்த சிலையவே ரொம்ப கூர்ந்து கவனித்து, நீ உண்மையான கடவுளாக இருந்தால் இப்படி ஒன்றை தொடர்ச்சியாக ஒருத்தன் செஞ்சுக்கிட்டே இருக்கிறான்னு சொன்னால் நீ வந்து அவனை வந்து ஏதாவது பண்ணியிருக்கணும்ல, அப்போ உனக்கு நீ இந்த நிலையில் கிடக்கிறிய, அப்போ நீ உண்மையான கடவுள் தானா என்பதை என்ன பண்ணுறாங்கன்னா சிந்தித்து பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அவர்களுக்கு எதை உணர்த்த வேண்டும் என்று மூவாத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களும் அவருடைய மகனார் மூவரும் சேர்ந்து கொண்டு எந்த விஷயத்தை தன்னுடைய அந்த தந்தைக்கு புரிய வைக்க வேண்டும் என்றும் அம்ரு பின் ஜமூர் ரலியல்லாஹு அவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும் என்று அவர்கள் ஆலோசனை செய்தார்களோ அதே போன்ற நிலையில் அவர் சிந்திக்க ஆரம்பித்த பிறகு இந்த சிலைக்கு எந்த ஒரு சக்தியும் இல்லை, அப்போது ஆற்றல் மிகுந்தவன் அல்லாஹ் மட்டும்தான், அகிலங்களை படைத்து பரிபாலிக்கக்கூடிய அல்லாஹ் மட்டும்தான் என்பதை உணர்ந்து கொண்டு அவரின் பிறகு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மார்க்க பிரச்சாரங்களில் மார்க்க விஷயங்களில் ஈடுபாட்டோடு செயல்படக்கூடிய ஒரு நிலையை நம்ம அந்த செய்திகளிலிருந்து பார்க்க முடியுது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழல் தனக்கு கிடைத்த இந்த மார்க்கம் பிற மக்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக மார்க்க பிரச்சாரத்தை அறிவுபூர்வமாக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எப்படி அவருடைய சமுதாய மக்களுக்கு அவர்கள் வந்து இந்த இஸ்லாத்தை ஒரு கொள்கை உறுதிப்பாட்டோடு பல சமூக மக்கள் எல்லாம் சேர்ந்து கொண்டு எதிர்க்கக்கூடிய சூழலில் கூட அறிவுபூர்வமாக அவர்களுக்கு எப்படி பிரச்சாரத்தை முன்னெடுத்தார்களோ அதே மாதிரி மூவாத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களும் அவருடைய அந்த சார்ந்த சமுதாய மக்களுக்கு இந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்து சென்றிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்க முடியுது. அதனால தான் அல்லாஹ்வின் தூதர் அவர்களை ரொம்ப நேசிக்கக்கூடியவர்களாக இருந்தாங்க. அல்லாஹ்வின் தூதர் முறை சொல்கிறாங்க, மூவாதே என்று கூப்பிட்றாங்க. அப்போ மூவாத் பின் ஜபல் ரலியல்லாஹு அல்லாஹ்வின் தூதரை கட்டுப்பட்டேன் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படி சொல்லும்போது உன்னை நான் நேசிக்கிறேன் என்று சொல்கிறாங்க. அப்போது மூவாத் பின் ஜபல் ரலியல்லாஹு அல்லாஹ்வின் தூதரை நானும் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உன்னை நேசிக்கிறேன்னு சொன்னோன்னா அவர்களும் அதற்கு நேசிக்கிறேன் என்று சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உங்களை நான் நேசிக்கிறேன் அல்லாஹ்வின் தூதரை என்று சொல்லிட்டு அதன் பிறகு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதக்கூடிய ஒரு துவாவை நான் உனக்கு கற்றுத்தரேன், அந்த வார்த்தையை நீ கற்றுக்கொள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரை கற்றுக் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இப்போ நம்ம ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகும் ஓதக்கூடிய அந்த துவாக்களில் மூவாத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு அல்லாஹ்வின் தூதர் மூவாத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்களை சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, எனது உம்மத்தில் சமூக மக்களின் மீது இரக்கமுடையவர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள், ரொம்ப இரக்கமுடையவர். அதே நேரத்தில் அல்லாஹ்வின் மார்க்க விஷயத்தில் கடுமையும் மிக பிடிப்பும் உள்ளவர் உமர் ரலியல்லாஹு அவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதிலே வெட்க உணர்வை பேணுகின்ற விஷயத்திலையும் நேர்மையாகவும் நடக்கக்கூடியவர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. அவர்களில் நீதத்தை கடைப்பிடிப்பதில்
அலி பின் அபி தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு என்று சொல்லி காட்டுறாங்க. அல்லாஹ்வின் வேதத்தை ஓதுவதில் சிறந்தவர் உபை பின் காப் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க. ஹலால் ஹராம் சட்டங்களை அதிகம் அறிந்தவர் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அவர்கள் தான் என்று அவர்கள் சொல்லி காட்டுறாங்க. வாரிசுரிமை சட்டத்தை அதிகம் அறிந்தவர் ஜைத் பின் ஜாபித் ரலியல்லாஹு அவர்கள் என்று சொல்லி காட்டுறாங்க. ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் ஒரு நம்பிக்கையான பாதுகாவலர் உண்டு. என்னுடைய சமுதாயத்துக்கு ரொம்ப பாதுகாவலராக இருக்கக்கூடியவர் அபு உபைதா இப்னு ஜர்ராஹ் ரலியல்லாஹு அவர்கள் என்று அல்லாஹ்வின் தூதர்கள் சொல்லி காட்டுறாங்க. இப்னு மாஜாவில் 154வது செய்தியாக இதை பார்க்க முடியுது. அப்போ எந்த அளவுக்கு சொல்லி காட்டுறாங்கன்னு சொன்னால், ஹராம் ஹலாலை பேணக்கூடியவர் யாருன்னு சொன்னால் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு சொல்கிறாங்கன்னு சொன்னால் அந்த அளவுக்கு சிலாகித்து சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், மார்க்க விஷயங்களில் அவ்வளோ பேணுதலாக இருந்தாங்க. மார்க்கத்தை அவர்கள் எடுத்து சொல்வதிலும் சரி, ஹராம் ஹலால் அதை பேணக்கூடியவர்களாகவும் இருந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால், இன்னைக்கு நம்மளிடத்தில் அது போன்ற ஒரு சூழல் இருக்கா? நமக்கும் இன்னைக்கு இந்த சத்திய மார்க்கம் கிடைச்சிருக்கு. ஆனால் இந்த மார்க்கத்தை, நமக்கு கிடைத்த அந்த மார்க்கத்தை பிற மக்களுக்கு எடுத்துக்கொள்ள சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நம்ம செயல்பாடுகள் இருக்கான்னு சொன்னால் இருக்க முடிய மாட்டேன். பல பேர் இந்த மார்க்க பிரச்சாரத்தில் ரொம்ப ஆர்வம் குறைந்தவர்களாக இருக்கிறாங்க. வணக்க வழிபாடுகள் விஷயங்களில் கூட நம்மளால் முடிஞ்ச அமல்களை செஞ்சுட்டு போகணும்னு நினைக்கக்கூடியவர்கள் கூட இந்த தாவா விஷயத்தில் எந்த அளவுக்கு அலட்சியமாக இருக்கிறார்கள் என்பதை நம்மளால் பார்க்க முடியுது. நம்முடைய சொந்த பந்தங்கள், நம்முடைய உறவினர்கள், அண்டை வீட்டார்கள், நம்ம சமூகத்தில் எவ்வளவோ பேர் இன்னைக்கு தீமைகள் செய்யக்கூடியவர்கள், நன்மை செய்யாத நன்மையின் பக்கம் தூரமாக விலகி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறாங்க. ஆனால் மாறாக இவர்களுக்கு நம்ம மார்க்கத்தை சொல்வதற்கு கடமைப்பட்டிருந்தும் கூட இன்னைக்கு மார்க்கத்தை நமக்கு சொல்ல மாட்டேங்கிறோமே, சொல்லாமல் விலகி செல்கிறோமே. ஆனால் இந்த சத்திய மார்க்கம் கிடைத்து விட்டால் அதை பிற மக்களுக்கு எடுத்து சொல்வதில் எந்த அளவுக்கு உறுதிப்பாட்டோடும் ஆர்வமாக தியாகம் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று நம்ம நபித்தோழருடைய வாழ்க்கை வரலாறுல பார்க்க முடியும். அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவருடைய வாழ்க்கை வரலாறு எடுத்து பார்த்தாலும் அவர்களுக்கு இந்த சத்தியம் கிடைச்ச உடனே நான் மக்களுக்கு எடுத்துரைக்கணுன்ற ஒரு நிலையில் இருந்திருக்காங்கிறதை பார்க்க முடியுதே. அல்லாஹ்வின் தூதர் ஆரம்ப காலகட்டத்தில் மக்கா மாநகரில் இஸ்லாத்தை சொல்லிக் கொண்டு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் இவர்களுக்கு இந்த செய்தி எட்டுது. அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அவர்களுக்கு இந்த செய்தி எட்டுது. அப்போது யாரோ ஏதோ ஒரு பிரச்சாரத்தை செஞ்சுக்கிட்டு இருக்காங்களாமே, அதை பற்றி நீங்கள் அறிந்துட்டு வரணும்னு சொல்லி தன்னுடைய சகோதரரை அனுப்புகிறாங்க. என்ன சொல்கிறாங்க, என்ன பிரச்சாரம் நடக்குதுன்னு போய் பார்த்துட்டு வாங்க அப்படின்னு சொல்லி ஆள் அனுப்பிச்சி விட்றாங்க. தன்னுடைய சகோதரரை அனுப்பி விட்றாங்க. அனுப்பிவிட்டால் அங்கே போய் அவர்கள் கேட்டுட்டு அங்கே இருக்கக்கூடிய அல்லாஹ்வின் தூதர் என்ன சொல்கிறாங்களோ, நன்மையை செய்யணும், தீமையை தடுக்கணும், அதே மாதிரி அல்லாஹ்வை மட்டும் வணங்கணும், இப்படின்ற செய்தியை கொண்டு சேர்க்குறாங்க. இவருக்கு போதுமானதாக இல்லை, நீ கொண்டு வந்த செய்தி எனக்கு போதுமானதாக இல்லை, நானே போகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்ன? அல்லாஹ்வின் தூதர் ஆரம்ப காலகட்டத்தில் இந்த இஸ்லாத்தை எடுத்து சொல்லும்போது கடுமையான எதிர்ப்புகள், இதை யாராவது சொன்னால் அதற்கு அடி உதைகள், இதை அல்லாஹ்வின் தூதர் யாராவது கேட்டால் கூட பிரச்சனைகளாக மாறக்கூடிய ஒரு நிலைகள்லாம் இருக்கும்போது அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு அன்ஹு போய் என்ன பண்ணுறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதரை சந்திப்பதற்காக திட்டமிட்டு சென்றாங்க. மக்காவில் இருக்கக்கூடிய மக்காவில் அங்கே காஃபத்துல்லாவில் சிலைக்கு அருகாமையில் கொண்டு போய் மறைஞ்சிருந்து ஒளிஞ்சிருந்து என்ன பண்ணுறாங்கன்னா, அல்லாஹ்வின் தூதரை பார்க்கணுன்னு திட்டமிடுறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு அவர்கள் இதை பார்த்துவிட்டு என்ன விஷயத்திற்காக வந்திருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது இந்த சம்பவத்தை சொல்கிறாங்க. நான் யாரோ ஒருத்தர் தன்னை இறை தூதர்னு சொல்லிக்கிறாராம், ஏதோ ஒரு பிரச்சாரம் செய்கிறாராம், அவரை நான் பார்க்கணும் அப்படின்னு சொன்ன உடனே அழைச்சிட்டு போகிறாங்க. இங்கே அவங்கள பற்றி கேட்டாலும் இங்கே பிரச்சனை நடக்கும், நான் முன்னாடி போகிறேன், நீங்கள் பின்னாடி வந்துக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போகிறாங்க. அழைச்சிட்டு போனால் பின்னாடி போய் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அல்லாஹ்வின் தூதரை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்படுது. அல்லாஹ்வின் தூதர்கிட்ட போய் சந்தித்து கேட்குறாங்க, என்ன சொல்கிறாங்க, என்ன போதனையை சொல்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதர், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ் மட்டும்தான், அவனுடைய தூதராக நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நன்மையை தீமையை தடுக்கணும், நன்மையான காரியம் ஹராம் ஹலால் அனைத்து விஷயத்தையும் அல்லாஹ்வின் தூதர் அங்கே எடுத்து சொல்கிறாங்க. சொன்ன உடனே அந்த இடத்துல இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு அதை உடனடியாக மக்களுக்கு மத்தியில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதே இடத்துல எங்கே உட்காந்துருந்து மறைந்து ஒளிந்து கொண்டிருந்து அல்லாஹ்வின் தூதரை தேடினாங்களோ, எனக்கு இஸ்லாம் கிடைச்சிருச்சு, எனக்கு இந்த சத்திய மார்க்கம் கிடைச்சிருச்சு, இந்த கிடைத்த இந்த மார்க்கத்தை நான் ஒருபோதும் என்னிடத்தில் மட்டும் வைத்துக்கொண்டு மறைத்திருக்க மாட்டேன், நான் இதை பகிரங்கப்படுத்துவேன், இதை மக்களுக்கு எடுத்துரைப்பேன் என்று குறைசி கூட்டங்களே கவனித்து கொள்ளுங்கள் என்று அங்கே அழைத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ் மட்டும்தான்,
என்று அந்த இடத்துல ஓங்கி ஒலித்து இந்த முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராகவும் அடிமையாகவும் இருக்கிறார் என்று நான் சாட்சி பகர்கிறேன் என்று உரத்த குரலில் அந்த மக்களுக்கு மத்தியில் ஓங்கி ஒலிக்கிறாங்க. ஏன்னா எனக்கு கிடைச்ச மார்க்கம் எல்லாத்துக்கும் கிடைக்கணுமே, புரிந்து கொள்ளுங்க, வணக்கத்துக்குரிய அல்லாஹ் மட்டும்தான், நான் இதை மறைக்க மாட்டேன்னு பகிரங்கப்படுத்துகிறாங்க. பகிரங்கப்படுத்தி அந்த இடத்துல குறைஷி கூட்டங்களை என்ன பண்ணுறாங்கன்னா, ஏற்கனவே கொந்தளிப்பில் இருக்கிறாங்க. அப்படி இருக்கக்கூடிய அந்த நிலையில் போய் அபூதர் கிஃபாரி ரலியல்லாஹு போய் அடித்து பாய்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா அடிக்கிறாங்க. அடித்தவர்கள் ரொம்ப தும்சம் பண்ணுறாங்க. அப்போ அலி ரலியல்லாஹு தடுத்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், அடிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு மத்தியில் ஒரு இதை பிரித்து விட்றாங்க. அந்த பிரித்து விட்டுட்டு அவர்கள் கிஃபாரி குலத்தை சார்ந்தவங்க, நீங்கள் அடிச்சிங்கன்னா நாளைக்கு அந்த பக்கம் தான் வியாபாரத்துக்கு போகணும், இப்போ அவங்க ஏதாவது பண்ணிட போகிறாங்க இப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் தடுத்து விடுறாங்க. தடுத்து விட்டுட்டு அடுத்த நாளும் அங்கே இருந்து கொண்டு அதே நாள் மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா அழைக்கிறாங்க. வணக்கத்துக்குரிய அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை, வணங்குவதற்கு தகுதியான அல்லாஹ் மட்டும்தான், இந்த முஹம்மது அல்லாஹ்வுடைய தூதராகும் அடிமையாக இருக்கிறான் என்று சாட்சி பகர்கிறேன் என்று ஓங்கி ஒலித்து சொல்கிறாங்க. ரெண்டாவது நாளும் அதே மாதிரி அடித்து சிரமப்படுத்துகிறாங்க. அடுத்து அவரை துன்பப்படுத்துகிறாங்க. அதிலிருந்து பாதுகாத்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் போகிறாங்க. இது இப்படிப்பட்ட ஒரு சூழலில் ஏன் இந்த மாதிரி அவர்கள் கடுமையான ஒரு இக்கட்டான சூழல் இருக்கும்போது கூட பகிரங்கப்படுத்துறதுக்கான காரணம் என்ன, மக்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்பதற்கான காரணம் என்ன, எனக்கு இந்த மார்க்கம் கிடைத்து விட்டது, எனக்கு இந்த சத்தியம் கிடைச்சிருச்சு, நான் இந்த மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவனாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் என்ன ஏனைய மக்களுக்கு நான் சொல்லக்கூடியவனாக இருக்கணும் என்பதுதான் அவருடைய பிரதானமான நோக்கமாக இருந்தது. அப்போ இன்னைக்கு நம்முடைய நோக்கத்தை நீங்கள் சிந்திச்சு பாருங்கள். இன்றைக்கி அல்லாஹ்வுடைய அருளால் இன்றைக்கி இந்த சத்திய மார்க்கம் நம்மளுக்கு கிடைச்சிருச்சுங்க. இன்றைக்கி நம்ம நோன்பு வைக்கிறோம், நம்மளால் முடிஞ்ச தான தர்மங்களை செய்கிறோம், நம்மளால் முடிஞ்ச அமல்களை செய்கிறோம். செய்யக்கூடிய நாம் நம்மளிடத்தில் அந்த திருமறை குரான் வசனம் சொல்லக்கூடியது என்ன, அல்லாஹ் திருமறை குரான் மூலமாக சொல்லக்கூடிய செய்தி என்ன, நம்ம எதற்கு இந்த மார்க்கத்தை ஏற்று இன்றைக்கி நோன்பு நோக்கிறோமோ, இந்த ரமலான் மாதத்தில் தர்மம் செய்கிறோமோ, அமல்கள் செய்கிறோமோ, இந்த அமல்களுக்கும் இந்த நோன்புக்கும் இந்த தர்மத்திற்கும் நோக்கம் என்ன, நமக்கான நோக்கம் இந்த உலகத்தில் நான் செய்கின்ற நற்காரியத்திற்கு நன்மையான விஷயத்திற்கு நான் நாளை மரணித்த பிறகு அல்லாஹ்விடத்தில் வெற்றியாளனாக ஒரு சொர்க்கத்தை அடையக்கூடிய வெற்றியாளனாக நான் போகணும். இதான ஒவ்வொருத்தருடைய நோக்கமும், இதான நம்முடைய ஆசையமாக இருக்குது. சொர்க்கத்தில் மறுமை நாளில் வெற்றியாளராக போய் சொர்க்கத்தை அடையணும் அப்படின்ற நோக்கம் இருந்தால் அல்லாஹ் சில விஷயங்களுக்கு வெற்றியாளர் என்று சொல்லி காட்டக்கூடிய செய்திகள்லாம் உண்டு. அதில் வெற்றி உண்டு என்று சொல்லி டிக்ளேர் செய்யக்கூடிய செய்திகள் உண்டு. அந்த செய்திகளில் ஒன்று என்ன அப்படின்னு சொன்னால், நல்லதை நோக்கி அழைத்து நன்மையை ஏவி தீமையை தடுக்கும் ஒரு கூட்டம் உங்களில் இருக்கட்டும், அவர்களே வெற்றியாளர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய செய்தி, நல்லதை நோக்கி அழைக்கணும், நன்மையான பக்கம் வா, நன்மையை ஏவணும், தீமையை தடுக்கணும், இப்படி ஒரு கூட்டம் உங்கள்கிட்ட இருக்கட்டும், அவர்கள்தான் வெற்றியாளர் என்று அல்லாஹ் சொல்லிக்கார். வெற்றியாளர் சொல்லக்கூடிய நன்மையை தீமையை கருக்கக்கூடிய இந்த தாவா பணியில் உனக்கு வெற்றி இருக்கு என்று வெற்றியை டிக்ளேர் செய்யக்கூடிய ஒரு செயல்பாடாக அல்லாஹ் இந்த நன்மையான காரியங்களை சொல்லக்கூடியதை சொல்கிறான்னு. இன்றைக்கி நம்ம குடும்பத்தாருக்கு நம்ம நன்மையை ஏவுறோமா? நம்ம இந்த ரமலான் மாதத்தில் வேகமாக எழுந்திரிச்சிடுறோம், நோன்பு வச்சிடுறோம், நன்மையான காரியங்களில் ஈடுபட்டுறோம், நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அமல்களை செஞ்சிடறோம். இது அல்லாத ரமலான் மாதம் அல்லாத நாட்கள், ஏனைய நாட்களில் நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் தொழுகாமல் உட்காந்துருக்குறாங்க, படுத்துருக்குறாங்க? நம்ம குடும்பத்தில் எத்தனை பேர் நேரத்தை வீணடித்து டிவிலையும் செல்ஃபோனுகள்லையும் மூழ்கடிச்சு கிடக்கிறாங்க? எத்தனை பேர் மார்க்க விஷயங்களில் முரண்பட்டு கிடக்கிறாங்க? இந்த திருமண விஷயத்தை எடுத்துக்கிட்டால் இன்றைக்கி வரதட்சணை திருமணத்துக்கு போகிறாங்க, பிதகத்தான திருமணத்துக்கு போகிறாங்க, மார்க்கத்துக்கு முரணான செயல்பாடுகளில் ஈடுபடுறாங்க, பொருளாதாரம் என்று பொருளாதாரத்தின் பக்கமே மோகம் கொண்டு சென்றுகிட்டு இருக்காங்க. இப்படி நம்ம குடும்பத்தாரில் நடக்குது, நம்மை சுற்றி நடக்கக்கூடிய பகுதியில் நடக்குது. இப்படி நடக்கக்கூடிய இந்த நிலையில் நாம் எத்தனை பேருக்கு இந்த மார்க்கத்தை ஏவி, நான் நேரத்தை வீணடிக்காதீங்க, நம்மளுக்கு அல்லாஹ் வழங்கியிருக்கக்கூடிய நேரம் என்பது மிகப்பெரிய அருளாக இருக்குது, எப்போது எப்படி மரணம் வரும் என்பது தெரியாது, அப்படி மரணத்திற்கு முன்பாக நாம் மறுமைக்காக உழைக்கக்கூடியவர்களாக நன்மையை முற்படுத்தியவர்களாக நம்ம செயல்படணும் என்று என்னைக்கு நம்ம எடுத்துரைத்திருக்கிறோம்? ஃபஜர் தொழுகாமல் மற்ற ஏனைய தொழுகையை தொழுகாமல் உறங்கி கொண்டிருக்கக்கூடிய குடும்பத்தாரை எழுப்பிவிட்டு தொழுகை தான் முதன்மையான மறுமையில் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்குது, தொழுகைக்கு விரைந்து செல்லுங்க,
தொழுகாமல் இருக்காதீங்க அப்படின்னு சொல்லி எத்தனை பேர் நம்ம குடும்பத்தில் நம்ம எழுப்பி விட்டு தொழுகைக்கு விரைந்து செல்வதற்கு ஏவக்கூடியவராக இருக்கிறோம்? அது நம்மளிடத்திலும் அந்த தொழுகை குறைபாடுகள் இருக்குது, நம்மளிடத்திலும் அது வாணியான வணக்க வழிபாடுகள் விஷயங்களில் அலட்சியம் இருக்குது. நாமும் சேர்ந்து கொண்டு என்ன பண்ணுறோம், ஏனைய மாதங்களில், இந்த ரமலான் மாதம் அல்லாத ஏனைய மாதங்களில் நம்மளும் உறங்கி கொண்டிருக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். அப்படி இருந்தோம்னு சொன்னால் நமக்கு இந்த மார்க்கம் கிடைத்திருக்க நம்முடைய சந்ததிகளை பற்றி சிந்திச்சு பாருங்கள். நம்ம இந்த மார்க்க விஷயத்தில் இப்படி பலவீனப்பட்டு மார்க்க அமல்கள் விஷயங்களில் பலவீனமாக இருந்தோம் என்றால், நம்ம சமுதாயத்துக்கு எடுத்து சொல்லாமல், நம்ம குடும்பத்தாருக்கு எடுத்து சொல்லாமல் சென்று விட்டோம் என்றால், அடுத்தடுத்து வரக்கூடிய தலைமுறைகள் எவ்வாறு இருக்கும், எப்படிப்பட்டவர்களாக இருப்பாங்க? வணக்க வழிபாடுகள் விஷயங்களில் ஈடுபடாதவர்களாக, மார்க்க விஷயத்தை அறிந்து கொள்ளாதவர்களாக இந்த உலகம்தான் உலகத்தை நோக்கியே அவர்களுடைய வாழ்க்கை சென்று விட்டால் நமக்கு ஏதாவது நன்மை இருக்குமா? நம்ம பிள்ளைக்கு இந்த மார்க்கம் கிடைக்கல, நம்ம பிள்ளைக்கு நம்ம மார்க்கத்தை போதிக்கலை, நம்ம மரணித்த பிறகு நமக்கு அந்த பிள்ளை துவா செய்வான், அப்படி துவா செய்வதற்குரிய ஒரு நிலை இருக்குமான்னு சிந்திச்சு பாருங்க. நம்ம உலகம்னு வாழ்ந்தால் அந்த பிள்ளையும் உலகம்னு வாழும். நம்ம தொழுகை இல்லாமல் வாழ்ந்தோம்னா நம்ம பிள்ளையும் தொழுகை இல்லாமல் வாழும். நம்ம அதைத்தான் உருவாக்கிட்டு போகிறோன்னு சொன்னால் பெரிய நஷ்டம் ஏற்பட்டுரும். இந்த உலகத்தில் நம்ம பெரிய நஷ்டவாளியாக ஆகிவிடாமல், இந்த மறுமையிலும் பெரிய ஒரு இழப்புக்குரியவர்களாக ஆகிவிடாமல், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறக்கூடிய நற்பாய்க்கு தரணும். அதுவும் வெற்றியாக இருக்க வேண்டும் என்றால் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டக்கூடிய அந்த வெற்றியாளர், இந்த உலாய்க ஹுமுல் முஃப்லிக்குன்னு சொல்கிறானே, அந்த வெற்றியாளராக நாம் போவதாக இருந்தால் இந்த மார்க்கத்தை எப்படி சஹாபாக்கள் தன்னுடைய காலகட்டங்களில் உணர்ந்து கொண்டு, அந்த சத்திய மார்க்கம் எனக்கு கிடைத்தது, நான் எல்லோருக்கும் எடுத்து சொல்வேன், என் மூலமாக யாராவது நேர்வழி அடைந்துடணும்னு சொல்லி பேராசைப்பட்டு அந்த நன்மையான காரியங்களில் ஈடுபட்டார்களோ, அது போன்ற ஒரு பேராசையோடு, நன்மைக்காக நாம் பேராசை கொண்டு, மறுமை வெற்றிக்காக பேராசை கொண்டு உழைக்கக்கூடிய நன்மக்களாக நாம் ஆக வேண்டும் என்று பிரார்த்தித்தவனாக எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வாஹிதான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.